அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று முதல் 5ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. இன்றைக்கு நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மதுரை, விருதுநகர், சிவகங்கை மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 12 மாவட்டங்கள், நாளை மறுநாள் 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், இந்த மழைக்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாகவும், இலங்கை தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளைய தினம் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் 13 மாவட்டங்கள் என கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல 5ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் மதிய வேளையில 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கோடை வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த சூழ்நிலையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வானிலை விவரம் தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.